ஹாய். வணக்கம் கைஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ். இந்த சேனல்ல நம்ம பிசிபினா என்ன, அதனுடைய வகைகள், அதுல யூஸ் பண்ற மெட்டீரியல் இதெல்லாம் வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா முதல்ல அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ டுடே we are going to talk about the very important topic. Its name PCB surface finish. If you are in electronics like a PCB fabrication or SMT assembly, either semiconductor manufacturing field, this topic going to help you very much. So I will explain very simple way. So watch the full video. Okay. So first, what is PCB surface finish? PCB has a exposed copper pad, which means வெறும் காப்பர் பேட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேல எந்த ஒரு லேயருமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த காப்பர் லேயருக்கு மேல அடிஷ்னலா ஒரு லேயர் ஆட் பண்ணுவாங்க. தட் லேயர் கால் PCB surface finish. So why PCB surface finish needed? Improve the solder joint quality, support fine pitch components such as SOIC, SSOP, KFN, improve the PCB shelf life and prevent the copper oxidation. Everyone know copper will get easily oxidation for normal environment. அதுல இருந்தெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த PCB surface finish ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்ததா PCB surface finish டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HASL. HASL பார்த்தீங்கன்னா லெட்டட் ஆர் லெட் ஃப்ரீ இருக்கும். HASLனா ஹாட் ஏர் சால்டரிங் லெவலிங். அடுத்ததா ENIG, எலக்ட்ரானஸ் நிக்கல் இமர்சன் கோல்ட். அடுத்தது OSP, ஆர்கானிக் சால்டரபிலிட்டி பெர்சர்வேட்டிவ். தென் இமர்சன் சில்வர் அண்ட் இமர்சன் டீன். ஃபைனலி கோல்ட். ஸோ இதெல்லாம் PCB சர்ஃபேஸ் ஃபினிஷ்ல முக்கியமான டைப்ஸ். இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒவ்வொரு டைப்ஸை பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் we going to see HASL. HASLனா ஹாட் ஏர் சால்டர் லெவலிங். இது இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் அண்ட் லோ காஸ்ட்னு சொல்லலாம். இதோட கான்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஈவன் சர்ஃபேஸ். இது நாட் சூட்டபிள் ஃபார் த ஃபைன் பிட்ச். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா ENIG மீன் எலக்ட்ரோ நிக்கல் இமர்சன் கோல்ட். இது ஒரு பிரீமியம் பினிஷ். ஓகேயா? ஸோ இதோட ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெரி ஃபிளாட் சர்ஃபேஸ், லாங் செல்ஃப் லைஃப் அண்ட் ஃபெஸ்ட் ஃபார் ஃபைன் பிட்ச் காம்பனன்ட். பட் இதோட கான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹை காஸ்ட் அண்ட் பிளாக் பேட் இஷ்யூ. அதாவது பேட்ல ENIG ஃபினிஷ் நீங்க பண்ணும்போது பிளாக் டார்க் ஸ்பாட் உருவாக சான்ஸ் அதிகமா இருக்கு. இது மேஜர் டிஃபெக்ட் ஃபார் த PCB ஃபேப்ரிகேஷன். இதோட அப்ளிகேஷன் எங்கெங்க இந்த மாதிரி PCB சர்ஃபேஸ் ஃபினிஷ் போர்டை யூஸ் பண்ணுவாங்கன்னா HDI போர்ட், BGA காம்பனன்ட் அண்ட் டெலிகாம் ப்ராடக்ட் அண்ட் ஆட்டோமேட்டிவ் ப்ராடக்ட், இங்கெல்லாம் ENIG யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா OSP, ஆர்கானிக் சால்டரபிலிட்டி பெர்சர்வேட்டிவ் தான் OSPயோட மீனிங். இதோட ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி, லோ காஸ்ட் அண்ட் வெரி ஃபிளாட். இதோட கான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இதோட அப்ளிகேஷன் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை வால்யூம் கன்சியூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா இமர்சன் சில்வர். இதோட ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸலன்ட் கண்டக்டிவிட்டி அந்த சர்ஃபேஸ் வாஸ் ஃபிளாட். இதோட கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா டார்னிஷிங் இஃப் எக்ஸ்போஸ்ட், விச் மீன் இதோட கலர் மங்குதல். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க இதை நார்மல் என்வாரன்மெண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் ஏரியா கலர் ஸ்லைடா மங்கி போகும். இது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஃபினிஷ். இதோட அப்ளிகேஷன் இது எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா RF லைக் மொபைல் டிவைஸ் இந்த மாதிரி இதுலலாம் யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் ஹை ஸ்பீட் சிக்னல் டிரான்ஸ்மிட்டிங் சச் ரேடார் இந்த மாதிரி பிளேஸ்ல இந்த மாதிரியான PCB யூஸ் பண்ணுவாங்க. தென் இமர்சன் டீன் பிளஸ் இமர்சன் சில்வர் கலர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காது, லிமிட்டா தான் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதோட ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா குட் ஃபார் ஃபைன் பிட்ச் அண்ட் ஸ்மூத் ஃபினிஷ். ஓகேங்களா? இதோட கான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டின் விஸ்கர் இஷ்யூ, விச் மீன் இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப டின்ல உள்ள ஒரு மெட்டல் லேயர் ஹேர் மாதிரி க்ரோத் ஆகும். தட் கால் விஸ்கர். இது ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை உண்டாக்கும் பேட்ல. இதை எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபைன் பிட்ச் SMT அசம்பிளிஸ், as I mentioned earlier, like SSOP, SOIC, 32 pin IC, 8 pin இந்த மாதிரியான லீடுக்கு இடையில ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா உள்ள காம்பனன்ட் அதிகமா அசம்பிள் ஆச்சுன்னா அந்த மாதிரியான PCBல இமர்சன் டின் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலா கோல்ட், லைக் ஹார்ட் கோல்ட்னு கூட நம்ம சொல்லலாம். இதோட ப்ரோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டியூரபிள், அதாவது வெரி ஸ்ட்ராங் அண்ட் வியர் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? இதோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெரி காஸ்ட்லி அண்ட் புவர் சால்டரபிலிட்டி. இதெல்லாம் இதோட கான்ஸ். இது எங்க யூஸ் பண்ணுவாங்க? இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எச் கனெக்டர்,
கான்டாக்ட் பின் லைக் பிசிபில வந்து ஒரு பிசிபி இன்னொரு பிசிபியும் கான்டாக்ட் பண்றதுக்கு சில வி கால் லைக் ஃபிங்கர் பேட் அந்த மாதிரியான பேட்லாம் வந்து இந்த ஹார்ட் கோல்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். இப்போ ஐ கேன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் த 5 மேஜர் டைப் ஆஃப் த சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஓஎஸ்பி, இமர்சன் சில்வர், இமர்சன் டின், இஎன்ஐஜி, ஹார்ட் ஹோல்ட். ஓகேங்களா? இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் தான் எப்படி இம்பாக்ட் ஆகும்னா உங்க காஸ்ட் அண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இது மூணுலயும் மெயினா ப்ளே பண்றது இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ். இதை எப்படி செலக்ட் பண்றதுன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட் உங்க ப்ராடக்ட் எந்த என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்ண போகுது அதை பேஸ்ட் பண்ணி நீங்க இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷை யூஸ் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ இஃப் யூ செலக்டட் கரெக்ட் பிசிபி சர்ஃபேஸ் ஃபினிஷ் then your PCB get long-term PCB quality. Okay, so that's all guys. This is for the PCB surface finish. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஆர் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. See you the next video. Thank you.